ஏங்க இங்க தாலியை தொலைச்ச பொண்ணு எங்க? உள்ள சாமி சன்னதி கிட்ட இருக்காங்கப்பா. பாவம் அந்த பொண்ணு, சீக்கிரம் கொண்டு போய் கொடுங்க. ஐயோ, இவங்கெல்லாம் எங்கேயா இருக்காங்க? ஏய் வருண், நீ வந்துட்டியா? ஏய் வருண், இது வெண்ணிலாவோட தாலி. சரி வா என் கூட வா. அக்கா, சித்தி, வெண்ணிலாவோட தாலிய வருண் கொண்டு வந்துட்டான். என்னக்கா சொல்றீங்க? ஆமா வருண், வெண்ணிலாவோட தாலிய திருட அறுத்துட்டு போயிட்டான். தாலியை அறுத்துட்டு போனதுல இருந்து அந்த தாலி என் கையில கிடைக்கிற வரைக்கும் என் கையில கற்பூரத்தை ஏத்திட்டே இருப்பேன்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு நெருப்போட நிக்கிறாடா அவ. நாங்க எவ்வளவு சொல்லியும் வெண்ணிலா கையில கற்பூரத்தை ஏத்தி வச்சுட்டு அணைக்காம அப்படியே இருக்காப்பா. நாங்க எவ்வளவு சொல்லியும் அவ கேட்கவே மாட்டேங்கிறா. நாங்க எவ்வளவு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், ஆனா எங்களால பிடிக்க முடியல. நல்ல வேளை உன்கிட்ட சிக்கிட்டாங்க. இங்க பாரு, உன் தாலிய வருண் எடுத்துட்டு வந்துட்டான் பாரு. நான் ரொம்ப பயந்துட்டேங்க. நல்ல வேளை நீங்க என் தாலியோட வந்தீங்க. இல்லனா என் நிலைமை என்ன இருக்கும்னே தெரியாது. ஏன் வெண்ணிலா அழற? வருண கோயிலுக்கு கூட்டிட்டு வரதுக்காக அந்த கடவுள் செஞ்ச விளையாட்டுன்னு எடுத்துக்கோ. எப்படியும் தாலி கிடைச்சிருச்சு. வருணும் கோயிலுக்கு வந்துட்டான். என்னை பூஜையும் நல்லபடியா முடியும். அண்ணாமலை அம்மா சொன்னது மாதிரி இது கடவுளோட விளையாட்டு தான். இல்லன்னா இத்தனை பேர் துரத்திக்கிட்டு போயும் அந்த தாலி யார் கையிலயும் கிடைக்காம மாப்பிள்ளை கையில திரும்ப கிடைச்சிருக்குன்னா அந்த பொண்ணுக்கு தாலி போல அமோகமா இருக்குன்னு அந்த ஆத்தாவே காமிச்சிட்டாலே, வேற என்ன வேணும்? இதே சந்தோஷத்தோட பூஜையை அமோகமா முடிச்சிடலாம். சரியா சொன்னீங்க சாமி. சரி வாங்க, எல்லாருமே போகலாம். வா வாங்க வாங்க.